بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தினசரி பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் திருக்குரான் வசனத்தினுடைய மொழிபெயர்ப்பை பார்த்து வருகிறோம். இதுவரை 139வது பக்ராவில் 139வது வசனத்தின் ஒரு சின்ன பகுதியை பார்த்துருக்குறோம். மீதியை பார்க்கணும். குல்லத்து ஹாஜூனா ஃபில்லாஹி இருக்குல்ல, இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். இதை தொடரணும். இதை தொடர்வதற்கு முன்னாடி ஏற்கனவே நடத்திய பாடம் சம்பந்தமாக ஒரு மாற்று கருத்து பரப்பப்படுகிற காரணத்தினால அதை விளக்கிட்டு இதுக்கு வரலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல. அதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், மகாம இப்ராஹீம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு விளக்கணும். மகாம இப்ராஹீம் என்ன என்பதை குரான்லேருந்து முதல்ல கவனிக்கணும். மகாம இப்ராஹிம்னு ஒரு கல்லை போய் சொல்கிறதுக்கு அந்த வசனத்தை அல்ல இறக்கலை. அதில் தொழுவுங்கன்னு சொல்கிறான். மகாம இப்ராஹிமின் ஒரு பகுதியில், அப்போ மகாம இப்ராஹிமும் பெரிய இடம், அதில் ஒரு பகுதியில் போய் தொழுவுங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போனா அனைவரும் தொழுவதற்கு உரிய ஒரு விஸ்தீரணமான ஒரு இடத்தை அது குறிக்கிறது. இந்த கல் தான் மகாம இப்ராஹிம் என்று சொல்வார்களே, ஆனால் அதில் யாருமே தொழ முடியாது. அல்லாஹ்வுடைய கட்டளை பொருளற்று போயிடும். ஒருத்தரும் இது வரைக்கும் தொழுவதில்லை இந்த கல்லில் போய். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இதெல்லாம் சொன்ன விஷயத்தை ரிப்பீட் பண்ணிவிட்டு விஷயத்துக்கு வர்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இந்த மகாம இப்ராஹிமில் தொழுங்கன்ற அந்த வசனம் வந்த உடனே அந்த கல் சுவத்தை ஒட்டி வச்சுருந்தாங்கல்ல, காபாவுடைய வாசல் பக்கமாக வாசல் இருக்கிற அந்த சுவத்தில் கொண்டு சாட்சி வச்சுருந்தாங்க. அதை நோக்கி ரசூலுல்லாஹ் தொழுதாங்க, அதில் போய் தொழுல. அப்போ மகாம இப்ராஹிம்னா அது ஒரு அடையாளம். இந்த 4 திசையில் இந்த ஒரு திசை தான் மகாம இப்ராஹிம் என்பதற்கு வைக்கப்பட்ட ஒரு போர்டு மாதிரி உள்ளது. அதையே மகாம இப்ராஹிம்னு தப்பாக வழங்கிட்டாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இதை பார்த்தோ பார்க்காமையோ மகாம இப்ராஹிமுக்கு ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு மதனிங்கிறவர் ஏதோ ஒரு விளக்கம் கொடுத்து பரப்புகிறார். என்ன பரப்புகிறாருன்னு அதை படிச்சிடுறேன். அப்போ நீங்கள் அந்த கேள்வியை சந்திக்க வேண்டி வரும்ல. மகாம இப்ராஹிம் தலைப்பு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனித காபாவை கட்டிய போது ஒரு தூரத்தை அடைகிறார்கள். அப்போது தனது மகன் ஒரு கல்லை கொண்டு கொடுக்கிறார். அவர்கள் அதன் மீது நின்றவாறு தனது கட்டுமான பணியை முடித்தார்கள். அதனால் இதற்கு மகாம இப்ராஹிம், இப்ராஹிம் நின்ற இடம் என்று பொருள் வந்தது. பிஜே என்பவர் இதற்கு மாற்றமாக இப்ராஹிம் நபியின் வீட்டைத்தான் அது குறிக்கும் என்று எழுதியுள்ளார். அது முற்றிலும் முரண்பட்ட விளக்கமாகும். மகாம இப்ராஹிம் பற்றி நம்ம என்ன எழுதணும்னு பார்க்கவே இல்லை. அது முற்றிலும் மாறுபட்ட விளக்கமாகும். ஏனெனில் அல்லாஹ் அங்கு மகாம இப்ராஹிம் என்ற அத்தாட்சியை அத்தாட்சிகளில் ஒன்றாக குறிப்பிட்டுள்ளான். அதன் அர்த்தம்தான் என்ன? புகாரியில் வருகின்ற அறிவிப்பின்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்லை கொண்டு, புகாரில் இருக்கிறத எடுத்து காட்டுறாரு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்லை கொண்டு வர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டுவார்கள். கட்டிடம் உயர்ந்ததும் இந்த கல்லை அவர் கொண்டு அவருக்காக வைத்தார். அவர்கள் அதன் மீது நின்றவர்களாக கட்டுவார்கள். இஸ்மாயில் கல்லை பரிமாறுவார், கல்லை கொடுப்பார். அதை போட்டு அரபி வர போட்டுக்கிறாங்க. அது சில ஜாபி ஹாதல் ஹஜரி ஃபகாம அலைஹி, அந்த கல்லை கொண்டு அதன் மீது ஏறி நிற்பார்கள் என்று தெளிவாக இடம்பெற்றுள்ளதை ஆதாரமாக கொண்ட மகாம இப்ராஹிம் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடம் என்ற சரியான பொருளில் அழைக்கப்பட்டது. அந்த கல் தவாப் செய்வோருக்கு இடைஞ்சலாக இருப்பதை கவனத்தில் கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்போதிருக்கும் இடத்தில் நகர்த்தி வைத்தார்கள்
என்பது சிறுபிள்ளைக்கும் தெரிந்த வரலாறாகும். இதுக்கு இதுக்கு அந்த கல் இஸ்மாயில் ஹசன் எடுத்து கொடுப்பாங்கன்னு போட்டிருக்காருல, அதுக்கு ஆதாரம் புகாரி 3366 என்று போட்டிருக்காங்க. அப்போ குரானில் வந்து மக்காம் இப்ராஹிமில் தொழுண்டு அல்லாஹ் சொல்கிறானே, அதை தொழுதில் காட்டணும். அது குரான்லாம் அவங்களுக்கு தேவை கிடையாது. குரான் மறுப்பாளர்கள் இவங்க பூராமல் என்னன்னு கேட்டால், குரானை வந்து பைசா பிரயோஜனம் மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கல்லை எடுத்து கொடுத்தாங்களாம், அதன் மீது ஏறி நின்று கட்டினாங்களாம். அதனால தான் அது மக்காம் இப்ராஹிம் அப்படின்னு சொல்லி புகாரி 3366ங்கிற ஒரு ஹதீஸை போட்டு விளக்குறாங்க. ஆனால் 66 நம்ம வெளியிடப்பட்ட எடிஷன் பிரகாரம் 65 வரும், 3665. அவர் ஏதோ ஒரு எடிஷனில் ஒரு நம்பர் கூட வந்திருக்கு போல இருக்குது. அது இப்போ நம்பர் பிரச்சனை இல்லை. அப்போ இது புகாரில் இருக்குன்ட்டாரா? இங்கே தான் நீங்கள் வழங்கணும். புகாரில் இருக்குதுன்னு அவர் சொன்னார்ல, அந்த ஹதீஸ் இது தான் 3365. 3365 இந்த ஹதீஸ் தான் காட்டுறார். இந்த ஹதீஸில் அவர் எந்த இடத்த காட்டுறாருன்னு கேட்டால், அதாவது அவர் காட்டுற இடம் காமா, அந்த 2 பேரும் நின்றார்கள். ஃபஜஅல இப்ராஹிம் அவர்கள் எப்னி கட்ட ஆரம்பித்தார். ஜஅலனா ஆரம்பிக்குதல் என்ற அர்த்தத்துக்கு வரக்கூடிய ஜஅல இப்ராஹிம் எப்னி, இப்ராஹிம் கட்ட ஆரம்பித்தார். இஸ்மாயிலு யுனாவிலுல் ஹிஜாரா, இஸ்மாயில் கல்லை எடுத்து கொடுத்தாரு. இவர் கல்லை எடுத்து கொடுத்தார், அவர் கட்டினார். இந்த வாசகத்தை எடுத்து அவர் போட்டிருக்கிறாரு. அடுத்து ஒல்லாஃபு ஷேஹு ஹத்தா இருத்தஃபல் பினாவு, கட்டடம் உயர்ந்து, ஒல்லாஃபு ஷேஹுண்டா அந்த முதியவர் இப்ராஹிம் நபி, அவர் பலவீனம் அடைந்த பொழுது அந்நக்கலில் ஹிஜாரத்தி, கல்லை எடுத்து எடுப்பதற்கு பலவீனமான பொழுது ஃபொகாம அலா ஹஜரில் மக்காம், இந்த மக்காம்ங்கிற கல் மீது ஏறி நின்றார். ஃபஜால யுனாவிலுல் ஹிஜாரா, அதில் ஏறி நின்று கல்லை எடுத்து கொடுத்தாரு. அதாவது மக்காமுன்ற ஒரு கல் ஒன்று இருக்குது, கட்டுமானத்திற்கு பயன்படுற செங்கல் கல் அந்த மாதிரி கல்லும் இருக்குது. இந்த கல்லை எதில் ஏறி நின்று எடுத்து கொடுத்தாருன்னு கேட்டால், அந்த மக்காம் என்கிற கல் இருக்குல்ல, அந்த கல் மீது ஏறி நின்று எடுத்து கொடுத்தாரு. அப்போ இதுதான் மக்காம் இப்ராஹிமுக்கு தெளிவாக புகாரில் வந்துருச்சு அப்படின்ட்டு இந்த மதனி சாப்பு என்ன செய்கிறாரு, மக்காம் இப்ராஹிமுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அப்போ இவங்களுக்கு ஹதீஸை பற்றி நாலேஜ் இல்லை, குரானை பற்றி நாலேஜ் இல்லை, ஹதீஸை பற்றி நாலேஜ் இல்லை. இது புகாரில் இருக்குது. புகாரில் இருக்குதுன்னு சொன்னால் புகாரியில் வந்து ரசூல்லா சொன்னதாக இருக்கணும். வணங்குதா? புகாரில் இருக்கிறலாம் ஹதீஸா? குரங்கு விபச்சாரம் பண்ண செய்தி கூட புகாரில் தான் இருக்குது, அது ஹதீஸா? அது எங்களுடைய காலத்தில் வந்து ஒரு குரங்கு விபச்சாரம் பண்ணது, அதை கல்லால் எரிஞ்சு கொன்றாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் வரும். குரங்குக்கு எது விபச்சாரம்? அதெல்லாம் தான் புகாரில் இருக்குது. புகாரின்னு போட்டால் அப்படி மயங்கிடுவாங்கன்னு அவர் மயங்கி தான் நிற்கிறார் போல இருக்கு. அப்படி புகாரியில் வருதுன்னு கேட்டால் இது அந்த ஹதீஸுடைய ஆரம்பத்துக்கு வா. இந்த ஹதீஸில் வந்து இது ரசூல்லா சொன்னதாக இருக்குதா? நமக்கு எது ஆதாரம்? புகாரில் வந்ததெல்லாம் ஆதாரமா? இந்த ஹதீஸுடைய ஆரம்பத்தை பாருங்கள். ஹத்தசனா அப்துல்லாஹிப்னு முஹம்மத், அப்துல்லாஹிப்னு முஹம்மது எமக்கு சொன்னார். ஹத்தசனா அபு ஆமீர், எமக்கு அபு ஆமீர் அப்துல் மலிக் இப்னு அம்ர் என்பார் சொன்னார். கால ஹத்தசனா இப்ராஹிம் இப்னு நாஃபி, எங்களுக்கு இப்ராஹிம் நாஃபியை சொன்னார். யார் வழியாக? அன் கசீர் இப்னு கசீர் இப்னு கசீர் வழியாக சொன்னார். அவர் யார் வழியாக சொன்னார்? அன் சாயித் இப்னு ஜுபைர் வழியாக சொன்னார். அவர் யார் வழியாக சொன்னார்? அனிபின் அப்பாஸின், இப்னு அப்பாஸ் வழியாக சொன்னார். கால, இப்னு அப்பாஸ் சொல்கிறார். இந்த ஹதீஸில் இந்த விஷயத்தை சொன்னது முழுக்க இப்னு அப்பாஸ். அவர் மக்காம் இப்ராஹிம் அப்படி வழங்கிட்டு அவர் எழுதியிருக்கிறார், அவர் சொல்லியிருக்கிறார். என்னமோ புகாரியில் வந்து ரசூல்லா சொன்ன மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க வழங்காமல். புகாரியில் ரசூல்லா சொன்னதாக போட்டிருக்கார் அவர். அனிபின் அப்பாஸின் அனின் நபின்றதாக வந்திருக்குதா? அண்ணன் நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலன்னு வந்திருக்குதா? இந்த செய்தி, இந்த நீண்ட ஹதீஸ் இருக்க இந்த செய்தி முழுக்க இப்னு அப்பாஸ் அவர்கள் இதை சொல்கிறார்.
குழந்தை கல் எடுத்து கொடுத்தாரு, அவர் ஏறினார் நின்றார்னு சொல்லி மக்காம் இப்ராஹிம் விளக்கம் கொடுத்துருக்கிறார். நமக்கு இப்னு அப்பாஸுடைய விளக்கத்தை நம்ம ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால், அந்த கல் தான் மக்காம இப்ராஹிம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், அதில் தொழுவுங்க, குரானை செயல்படுத்தி காட்டுங்க. நல்லா தொழு சொல்கிறாங்க, வத்தகுதுமி மக்காமி இப்ராஹிம் முசல்லாண்டு. அப்போ இதில் இப்னு அப்பாஸுடைய சொல்லு தான் இதில் இருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ரசூல்லா சொன்னாங்கன்னு இருக்குது, அங்கே மட்டும் கரெக்டாக ரசூல்லான்னு சேர்த்துடுறாரு. இந்த மொத்த ஹதீஸில் ரசூல்லா சொன்னதாக இருக்கிறது எங்கே இருக்குது மொத்தத்தில் வரும்போது, இடையில் குறுக்கிட்டு என்ன செய்வார்னு கேட்டால் ரசூல்லா சொன்னதாக ஒரு செய்தியை சொல்லுவார். அதாவது இங்கே பாருங்களேன், கால அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்கே தான் அபுல் காசிம் ரசூல்லா சொன்னார்கள். அதாவது அந்த கிணறு ஜிப்ரீல் மூலமாக உண்டாகும்ல, அதை தோண்ட ஆரம்பிப்பாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, லவ் தரக்கத்துஹு, இந்த ஹாஜர் அவர்கள் அதை அப்படியே விட்டிருப்பாரையானால், காணல் மாவு லாஹிரன், தண்ணீர் இப்போ அது தோண்டிக்கிட்டு இருக்க தேவையில்லை, அதுவாக பொங்கி வந்துடும் அப்படின்ட்டு ரசூல்லா சொன்னாங்க. இது மட்டும்தான் ரசூல்லா சொன்னது. இந்த மொத்த ஹதீஸில் ஏன் திடீர்னு கால அபுல் காசிம்னு போடுறாரு? இது வரைக்கும் உள்ளது அவர் சொல்லிட்டு வந்த செய்தி. அவர் சொல்லிட்டு வந்ததில் இந்த ஜம்சம் நீரை பற்றி சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை ரசூல்லா சொன்னாங்கன்னு குறிப்பிடுறார். இதுதான் இந்த ஹதீஸிலே ரசூல்லா சொன்னதுன்னு அவர் குறிப்பிடுற விஷயம். மற்ற மொத்த செய்தியுமே இப்னு அப்பாஸுடைய செய்தி தான். அவராக சொன்னது. அவர் இஸ்ராயல்கிட்ட கேட்டு யூத பாதிரிகள்கிட்ட கேட்டு கூட அவர் சொல்லியிருப்பார். நமக்கு தேவை என்னது? மக்காம இப்ராஹீமை பற்றி குரான் என்ன பேசுகிறதுன்னா, அந்த இடத்துல தொழுன்னு பேசுகிறது. ரசூல்லா அந்த கட்டளை எப்படி செயல்படுத்தினாங்கன்னு கேட்டால், அந்த கல் மேலே ஏறி நின்று தொழுவலை, அதை முன்னாடி வச்சுக்கிட்டு தொழுகிறாங்க. அந்த திசை தான் அதனுடைய அர்த்தம் என்று செயல்முறை விளக்கம் காட்டிட்டாங்க. அந்த ஏன் மக்காம இப்ராஹிம் ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்டால், அது போர்டு மாதிரி, இந்த திசையில் தான் மக்காம இப்ராஹிம்னு, அதுக்கும் அந்த மக்காம இப்ராஹிம்ங்கிற கல் ஏன் பேர் வந்துச்சுங்கிறதுக்கும் காரணம் சொல்லியாச்சு. இதெல்லாம் அவருக்கு பெருசாக தெரியலை. அந்த கட்டுரை எழுதுனவருக்கு ரசூல்லா தொழுதாங்களே மக்காம இப்ராஹிமில், அது தெரியலை அவருக்கு. தொலை சொல்லி அல்லாஹ் கட்டளை இடுறானே அது தெரியலை. எது தெரியுது? புகாரில் வந்துருச்சு, 3366 வந்துருச்சுன்னு விட்றாரு. இன்னும் சொல்ல போனால் இந்த செய்தியில் என்னெல்லாம் வருது தெரியுமா? அப்போ இதை இதை அவர்கிட்ட ஃபத்வா கேட்கணும். இது புகாரில் வருதப்பான்னு என்ன செய்யணும்? ஃபத்வா கேட்கணும். எப்படி கேட்கணும்? அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்களாம், வீட்டுக்கு வருவாங்களாம். மகனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு, பார்க்குறதுக்கு வருவாராம், அப்பப்போ வருவாராம். வந்தவொன்னே என்ன செய்வார்னு கேட்டால், மருமக வீட்டில் இருக்குது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வேட்டைக்கு போயிட்டார். போனவுடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்துடுறாங்க. அங்கே பாலஸ்தீன்லேருந்து வரணும். அங்கேருந்து என்ன செய்கிறாங்கன்னா, என்னம்மா செய்தின்னு மருமகள்கிட்ட கேட்குறாங்க. ஐன இஸ்மாயில், இஸ்மாயில் எங்கம்மான்னு கேட்குறாரு மருமகள்கிட்ட. இப்போ கால திம்ராத்து, இஸ்மாயிலுடைய மனைவி சொன்னாங்க, ரஹப யசீது, அவர் வேட்டையாட போயிட்டார். கால இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க, கூலி லகு, அவருக்கு நீ சொல்லு, இதாஜா அவர் வந்தார்னு சொன்னால், கையர் அத்தபத்த பாபிக்க, உன்னுடைய வாசலுடைய நிலைப்படியை மாற்றி வைக்க சொல்லு அப்படின்ட்டு போயிட்டாராம். போனவுடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களாம். என்னன்றவுடனே இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார், இந்த மாதிரி விஷயம் சம்பவத்தை சொன்னவுடனே என்ன சொன்னார் அவர்? நிலப்படியை மாற்ற சொல்கிறாரு. அப்படியா? நிலப்படியை மாற்ற சொல்கிறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அது நிலப்படிங்கிற நீ தான், உன்னையே தான் தலாக் கூட சொல்லியிருக்காரு, உன் வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாராம், தலாக்கு விட்டாராம். இது மார்க்கத்தில் உள்ளதா? ஒரு மாமனார் வர்றார் வீட்டுக்கு, மருமக ஒன்றும் டீ கொடுக்கல, மாமனார்னு தெரியவும் செய்யாது, இவர் சொல்லவும் இல்லை. பிறகு தான் சொல்கிறார், வந்தது எங்கள் வாப்பா தான் வந்தார்னு இவர் தான் சொல்கிறாரு, இஸ்மாயில் நபி தான் சொல்கிறாங்க. அப்போ யாரோ எவரோன்னு ஒருத்தர் வந்திருக்கும்போது அவர் டீயோ காப்பியோ ஒன்று கொடுக்கலன்ற உடனே அவர் மகன்கிட்ட போய் உன் பொண்டாட்டி தலாக்கு விடுன்னு சொன்னால் அப்படி சொல்லலாமா? சொன்னால் இவர் தலாக்கு விடலாமா? இப்ராஹிம் நபி மார்க்கத்தை பின்பற்ற சொல்லி அல்லாஹ் சொல்கிறானே. அப்போ இதன் பிரகாரம் மாமியார் சொல்ல கேட்டு மாமனார் சொல்ல கேட்டுக்கிட்டு மனைவியை தலாக்கு சொல்லலாமா? அநீதி இழைக்கலாமா? அப்படின்னு ஃபத்வா கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்?
தெரியும் இது இப்ராஹிம் ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லை, இது வந்து இப்னு அப்பாஸ் அதை கேள்விப்பட்டது சொல்கிறார், அவ்வளோதான். இப்ராஹிம் நபி நடந்திருக்கவும் மாட்டாங்க, அப்படி சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. இது மார்க்கத்தில் அநியாயம் செய்யக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு வந்து தலாக் வரக்கு இது ஒரு காரணமா? யாரோ எவரோ ஒருத்தர் வர்றாரு, அவர் மாமனார்னு உங்களுக்கு தெரியாது, அவ்வளோ கவனிக்கலன்னு அவர் நினைஞ்சார், நிலப்படியை மாற்ற சொல்லிட்டு போயிட்டாராம். உடனே அவர் கண்டுபிடிச்சிட்டாராம், வந்தது வாப்பாதான்னு கண்டுபிடிச்சிட்டாராம். என்ன சொன்னார்னு கேட்டாராம், நிலப்படியை மாற்ற சொல்லிட்டாருன்னு அவர் அப்புறம் வேறு கல்யாணம் பண்ணியிருந்தாராம், மறுபடியும் வந்தாராம். அப்போ என்னம்மா நல்லா இருக்கலான்னு கேட்டோம், நல்லா தான் இருக்கிறோம், நல்லா அரசு அப்படின்னு புகழ்ந்து சொன்னாங்களாம். இந்த நிலப்படி பத்திரமா வச்சுக்கேன்னு சொன்னாராம். அந்த மனையோடு வாழ்ந்தாராம். இப்படின்னு சொல்கிறது இருக்க, இதுதான் இல்லற வாழ்க்கைக்குரிய இஸ்லாமுடைய இலக்கணமா? இஸ்லாத்துடைய வந்து குடும்பவியல் சட்டம் இதான? இப்படி தான் குடும்ப இல்லறத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித்தர்றானா? அப்போ இதை வந்து இப்ராஹிம் நபி பேரில் உள்ளதை சொல்லப்பட்ட பரவுன செய்தியெல்லாம் அவர் சொல்கிறார். இப்னு அப்பாஸ் சொல்கிற செய்தி இருக்கு, சிலது கரெக்டானதும் உள்ளக்க இருக்கிறது, சிலது என்ன இருக்குது கேள்விப்பட்டதெல்லாம் இருக்கிறது. இது இப்ராஹிம் நபி சொல்லக்கூடிய வாசகமாக இது. இவரை வந்து உபசரிக்கலைன்ற உடனே இப்ராஹிம் நபி வந்து இவரை இந்த தலாக்கு விடுன்னு சொல்லுவாரா? அதுவும் யாரை எவருன்னு தெரியாத ஒரு ஆளை தானே விசாரிக்காமல் இருந்தாங்க. அப்போ வந்து இதெல்லாம் ஹதீஸான்னு கேளுங்க இப்போ அவர்கிட்ட. அப்போ புகாரில் வருதுப்பா, புகாரில் தான்ப்பா இதுவும் வருது. அப்போ இந்த மாதிரி மாமனார் சொல்லை கேட்டு பொன்னாட்டி தலாக்கு விடலாமா? மாமியார் சொல்லிட்டாங்க, உடனே தலாக்கு விட்டுற வேண்டியதான் மனைவியை. மாமியார்னா பொண்ணுக்கு மாமியார், இவருக்கு அம்மா. ஒருத்தனுடைய தாயோ தந்தையோ வந்து மனைவியை தலாக்கு சொல்லலாம். முதல்ல அவங்க குடும்ப வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு சந்தோஷப்படுற வரைக்கும் வாழ்வாங்க. முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு அநியாயம் சும்மா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஓடு, எங்கள் பாப்பாவுக்கு பிடிக்கல ஓடுன்னா இது அநியாயம் இல்லையா? அப்படி தான் இஸ்லாமுடைய குடும்பவியல் சட்டமாக இருக்குதா? அதெல்லாம் தானே இதில் இருக்குது. நீங்கள் எடுத்துக்காட்டுற ஆதாரத்தில் மக்காம இப்ராஹிம் காட்டின மாதிரி இதையும் காட்டுங்களேன். மக்காம இப்ராஹிம் பற்றி இருக்கிறது, அதே மாதிரி தான் இதுவும் இருக்கிறது. அதனால் உங்கள் வாப்பா அம்மா வந்து பொண்டாட்டியை தலாக்கு சொல்ல சொன்னால் தலாக்கு விட்டுருங்க, பத்துவா கொடுங்க, அதுக்கு ஒரு ஆர்டிக்கல் போடுங்க. அதனால் இது ஹதீஸே கிடையாது. இதில் ஹதீஸ் அந்த ஒரு சொல்லு மட்டும்தான். அப்போ வந்து சில விஷயங்கள் இதை வைத்து கொண்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இது மக்காம இப்ராஹிம்ட அதுதான் அப்படின்னு சொல்லி வாதிடுறார். அது தகவலுக்காக சொல்லிக்கிறேன். நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். இது அந்த மக்காம இப்ராஹிம் பாடத்தோடு சேர்ந்தது. இதை வந்து பரப்புகிறாங்க, பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து நம்ம இந்த ஆர்டிக்கலை வச்சு இந்த ஆலிம் பாடத்தை வச்சு பரப்பின மாதிரி தெரியல, ஏதோ ஒரு வகையில் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. சரியா? அதை விளங்கிக்கிறங்க. அடுத்ததாக வந்து இப்போ வழக்கமான பாடத்துக்கு போயிடுவோம். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அத்துஹாஜூனனா ஃபில்லாஹி, அல்லாஹ் விஷயத்தில் நம்மிடம் நீங்கள் தர்க்கம் புரிகிறீர்களா? ஒஹுவ ரப்புனா, அவன் எங்கள் இறைவன்மாவான், ஓ ரப்புக்கும் உங்கள் இறைவன்மாவான், லனா அமாலுனா, எங்களுடைய அமல் எங்களுக்கு எங்களுடைய அமல் செயல்கள், வழக்கும் உங்களுக்கு இருக்கிறது, அமாலுக்கும் உங்களுடைய செயல்கள். அப்போ லனான்னா எங்களுக்குன்னு மட்டும்தாங்க இருக்கிறது, எங்களுக்கு உண்டு, எங்களுக்கு உள்ளது என்று அங்கே மறைஞ்சு நிற்கும். லனா எங்களுக்கு இருக்கிறது, அமாலுனா எங்களுடைய அமல்கள் எங்களுக்கு உள்ளது, வழக்கும் உங்களுக்கு இருக்கிறது, அமாலுக்கும் உங்களுடைய அமல்கள் உங்களுக்கு இருக்கிறது என்று அந்த யூத கிறிஸ்தவர்கள் ரசூல்லா வந்து அவங்க மார்க்கத்தை கூப்பிடுறாங்கல்ல, அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான். நீங்கள் அல்லாஹ் பற்றி எங்களுக்கு சொல்லி தர்றீங்களா? சொல்லிவிட்டு எங்கள் அமலுக்கு நாங்கள் பொறுப்பாளி, உன் அமலுக்கு நீ பொறுப்பாளி, நஹ்னு நாங்கள் லஹு முஹ்லிசூன், அவனுக்கே களப்பற்று இருப்பவர்கள், அவனுக்காகவே தூய்மையாக இருப்பவர்கள். அஹ்லஸன்னா கலப்படம் இல்லாமல் ஒன்றை நம்புவது, யாரையும் பங்காளியாக்காமல் நம்புவது. அப்போ நாங்கள் எப்படி ஆட்களாக இருக்கிறோம்னு கேட்டால், முஹ்லிசீன லஹு, அவனுக்காகவே இஹ்லாஸோடு செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். உனக்குதா? நீங்கள் அப்படி இல்லை, உங்களுக்கு கடவுளுக்கு மகன் பேரன் பேத்தி புள்ள பொண்டாட்டிலாம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் அந்த விளையாட்டு கிடையாது என்று சொல்லுங்கள்னு நல்லா சொல்லி போடுறான். இது 139. அடுத்தது 140. அடுத்து அல்லாஹ் கேட்குறான், தகூலூன, அம்டா அல்லது தகூலூன
அல்லது மட்டுமில்லை, அல்லதுங்கிற அர்த்தம் ப்ளஸ்ஸு கேள்விக்குறி. அம்ங்கிற வார்த்தை ஏற்கனவே வந்திருக்கு, சவாவுன் அலைஹிம் அந்திருத்தகும் அம்லம் துந்திருக்கும்னு வந்திருக்குல்ல. அந்த அம்ங்கிற வார்த்தைக்கு என்னென்னு கேட்டால், அந்த அவுன்னு சொல்லுவோம்ல அல்லது, அந்த அர்த்தம் அதுக்குள்ளே இருக்கிறது. ப்ளஸ் வந்து கேள்விக்குறி இருக்கும்ல, வந்தாயா போனாயான்ற அந்த ஆகாரம்னு வரும்ல, அந்த அந்த அர்த்தமும் அதில் சேர்ந்துருக்கு அம்மில். அம் என்பதற்கு அந்த கேள்விக்குறி எங்கே சேர்க்கணும்னா தக்கூல் உணவில் கொண்டாந்து சேர்க்கணும். தக்கூல் உண நீங்கள் சொல்கிறீர்கள், அம் போட்டிங்கன்னா சொல்கிறீர்களா, அம் அல்லது தக்கூலூன நீங்கள் சொல்கிறீர்களா. யாரை பார்த்து நீங்கள்ங்கிறது யார்? யகுதி நசாராக்கள். யகுதி நசாராக்களை பார்த்து அல்லாஹ் கேட்குறான், அம் தக்கூலூன நீங்கள் சொல்கிறீர்களா, என்ன சொல்கிறீர்களா? இன்ன இப்ராஹீமும் இஸ்மாயிலும் இஸ்ஹாக்கும் யாக்கூபும் வல் அஸ்பாத்த சந்ததிகளும் அஸ்பாத்தகும் அப்படின்னு வச்சுக்கிறேன், அவர்களுடைய சந்ததிமார்களும் கானூ ஹூதன் அவங்கெல்லாம் யகூதியாக இருந்தார்கள் என்று சொல்கிறீர்களா? அவ் நசாரா அல்லது எல்லாரும் நசாராவாக இருந்தார்னு சொல்ல வர்றீங்களா? ஏப்பா நீங்கள் என்னப்பா சொல்ல வர்றீங்க? இவங்க பேரை சொல்லி நீங்கள் அவங்க மதத்துக்கு சொந்தம் கொண்டாடுறீங்க. நாங்கள்லாம் இப்ராஹிம் வழிங்கிறீங்க, இஸ்மாயில் வழிங்கிறீங்க, இசாக் வழிங்கிறீங்க, யாக்கூப் வழின்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. இவங்களெல்லாம் யகூதியாக இருந்தாங்களா? நீ ஒரு யகூதி கொள்கை வச்சுக்கிறிய, அந்த கொள்கையில் அவங்கெல்லாம் இருந்தாங்களா? நீ ஒரு நசாரா கொள்கை வச்சுருக்கிறிய, அதில் இருந்தாங்களா என்று அவங்கள மடக்கிறதுக்கு எல்லாம் கேட்க சொல்கிறான். அம் தக்கூலூன நீங்கள் கூறுகிறீர்களா, என்ன கூறுகிறீர்களா? இன்ன இப்ராஹிம் அவர்களும் இஸ்மாயில் அவர்களும் இஸ்ஹாக் அவர்களும் அவருடைய மகன் யாக்கூப் அவர்களும் உள்ள அஸ்பாத் அவங்களுடைய சந்ததி யூசுஃப் அந்த மாதிரி மூசா அவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களும் கானூ ஹூதன் அவ் நசாரா யகூதிகளாக நசராணியாக இருந்தார்கள் என்று சொல்கிறீர்களா? அவங்கெல்லாம் யகூதியாக இருந்தாங்க, நீங்கள் மாறுங்கன்னு சொல்கிறீங்க. அவங்க யகூதியாக தான் இருந்தாங்களா? குல் நபியை நீங்கள் கேளுங்கள், அன்தும் ஆலமு நீங்கள் மிக அறிந்தவர்களா, அமில்லாஹு அல்லது அல்லாஹுவா? அன்தும் அந்த கேள்விக்குறி வந்து இங்கே கொண்டாந்து சேர்த்துக்கிறணும் ஹபரில். அன்தும் ரெண்டு ஹம்சா இருக்குல்ல, ஒரு அன்தும் வந்து அன்துமில் உள்ள ஹம்சா, முதல்ல இருக்கிற ஹம்சா வந்து கேள்விக்குறி, அதுவா இதுவான்னு கேட்போம்ல, அதுக்குரியது. அப்போ அன்தும் நீங்கள் ஆலமு அறிந்தவர்களா, அந்த கேள்விக்குறி இங்கே சேர்க்கணும் அர்த்தத்தில். அப்போ குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அன்தும் ஆலமு நீங்கள் மிக அறிந்தவர்களா, அம் அல்லது அல்லாஹ் மிக அறிந்தவனா? நீங்கள் வந்து அல்லாஹுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. யகூதி நசாராவாக இருந்தால் நீங்கள் சொல்கிறீங்க உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்குறான். ஒமன் அல்லுலமு இது கேள்விக்குறி, இது வந்து இன்காரியத்தான கேள்விக்குறி. அதாவது கேள்விக்குறினா பதிலை எதிர்பார்க்கறது கிடையாது, அதை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு சொல்கிறது. ஒமன் அல்லுலமு எவன் அநியாயக்காரன், எவனும் இல்லை அந்த அர்த்தத்துக்கு வரும். ஒமன் அல்லுலமு யார் மிக அநியாயக்காரன், யாரை விட, மிம்மன் கத்தம ஷஹாதத்தன் சாட்சியத்தை மறைப்பவனை விட, மிம்மன் கத்தமன்னா மறைப்பான அவனை விட. என்னத்தை மறைப்பான்? ஷஹாதத்தன் ஐந்தஹு தன்னிடத்தில் உள்ள சாட்சியத்தை மறைக்கிறான அவனை விட அநியாயக்காரன் யார்? மினல்லாஹி அல்லாவிடமிருந்து கிடைத்த சாட்சியம். அந்த சாட்சியம் கூட என்ன சாட்சியம்னு கேட்டால், அவங்க வேதத்தில் அல்லாவிடமிருந்து ஒரு சாட்சியம் கிடைத்திருக்கிறது. என்ன கிடைத்திருக்கிறது? அவர் யகுதி நசாராவை இருக்கலைங்கிற சாட்சியம் இருக்கிறது. அந்த சாட்சியத்தை என்ன செய்யறான்? மறைக்கிறான். இப்படி மறைச்சான் என்று சொன்னால் அவனை விட பெரிய அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? ஒமன் அல்லுலமு மிக அநியாயக்காரன் யார்? மிம்மன் கத்தம ஷஹாதத்தன் ஐந்தஹு தன்னிடத்தில் உள்ள சாட்சியத்தை மறைக்கிறான். மினல்லாஹி அந்த சாட்சியம் எங்கிருந்து கிடைத்தது? மினல்லாஹின்னு அல்லாவின் புறத்திலிருந்து உள்ள தன்னிடம் இருக்கும் சாட்சியத்தை மறைக்கிறானே அவனை விட அநியாயக்காரன் யார்னா அவன்கிட்ட பதில் கேட்குறதா? எவனும் இல்லை, இவன் தான் அநியாயக்காரன். ஓம் அல்லாஹூ இந்த வந்து நஃபி, இந்த நஃபிக்கு வந்து எங்கே அர்த்தம் செய்யணும்? ஹபரில் தான் அர்த்தம் செய்யணும். ஓம் அல்லாஹூ அல்லாஹு வந்து பி காஃபிலின்
கவனிக்காதவனாக இல்லை. கஃபலன்னா கேர்லெஸ்ஸாக இருக்கிறது, கஃபலன்னா பொடுபோக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கவனம் இல்லாமல் கண்டும் காணாமல் இருக்கிறது, ஒன்றும் தெரியாமல் இருக்கிறது. அல்லாஹு பி காஃபிலின், அல்லாஹ் கவனமற்றவனாக இருக்கவில்லை. அம்மா தாமலூன், நீங்கள் செய்வதை பற்றி. அம்மாண்டா அனில்லதி தாமலூன், நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை பற்றி அல்லாஹ் கவனமற்றவனாக இருக்கவில்லை. இந்த மாவுடைய அர்த்தம் காஃபில் எங்கன்னா சேர்க்கணும். அல்லாஹு அல்லாஹ் பி காஃபிலின், காஃபிலாக இல்லை. அந்த மாவுடைய இல்லை இங்கே ஹபர்லாம் எப்பவும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். தில்க உம்மத்துன், தில்கண்டா அது, உம்மத்துன் அது ஒரு சமுதாயம். எது இப்போ சொன்னோம்ல, இப்ராஹிம் இஸ்மாயில் இசாக்கு யாக்கூப்னு சொன்னோம்ல, அவங்கெல்லாம் தில்க உம்மத்துன் அது ஓர் சமுதாயம். கது ஹலத் சென்று விட்ட சமுதாயம், அவங்கெல்லாம் போயிட்டாங்க. இப்ராஹிம் இஸ்மாயில்லாம் இப்போ இல்லை. தில்க உம்மத்துன் கது ஹலத், ஹலான்னா சென்றான்னு அர்த்தம், ஹலான்னு அர்த்தம் சென்றான்னு அர்த்தம். கது ஹலத்துனா உம்மத்துங்கிறது பெண்பாலாக இருக்கிறதுனால கது ஹலத்து சென்று விட்ட ஒரு சமுதாயம். லஹா அந்த சமுதாயத்திற்கு இருக்கிறது, அதற்கு என்று மட்டும்தான் வாசகம் இருக்கு, இருக்கிறதுன்னு வச்சுக்கிறணும். லஹா அந்த சமுதாயத்துக்கு இருக்கிறது, மா கசபத் அந்த சமுதாயம் செய்தது. கசபன்னா சம்பாதித்தான், அதாவது செய்தான். மா கசபத்துனா அல்லது கசபத் அந்த சமுதாயம் எதை செய்ததோ அது அந்த சமுதாயத்துக்கு இருக்கிறது. வழக்கும் உங்களுக்கு இருக்கிறது, மா கசபத்தும் நீங்கள் சம்பாதித்தது. வழக்கம்னா உங்களுக்கு இருக்கிறது, மா கசபத்தும் நீங்கள் சம்பாதிச்சது. அப்போ அவங்க போயிட்டாங்க, அவங்க அமல் அவங்களுக்கு சேரும், உன் அமல் தான் உனக்கு சேரும். நீ வேறு மாதிரி அவங்க பேரை சொல்லி ஏமாத்திருந்தா உனக்கு உதவாது. வழக்கும் மா கசப்தும் நீங்கள் சம்பாதித்தது தான் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் என்ன செஞ்சேன்னு நல்லா பார்ப்பான். ஒலா துசாலூன நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள், கேள்வி கேட்கப்பட மாட்டீர்கள்னா விசாரிக்கப்பட மாட்டீர்கள். அம்மா கானு யாமலூன் அவர்கள் எதை செய்து கொண்டிருந்தார்களோ அதை பற்றி. அனில்லதி கானு யாமலூன் அவர்கள் எதை செய்து கொண்டிருந்தார்களோ அதை பற்றி. ஒலா துசாலூன நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீங்க. இப்ராஹிம் என்ன செஞ்சார் உன்ட்ட கேட்க போகிறானா? இஸ்மாயில் என்ன செஞ்சார் உன்ட்ட கேட்பான். நீ என்ன செஞ்சேன்னு தான் கேட்பான்ல. அப்போ அவங்க செஞ்ச அமலுக்கு அவங்களுக்கு போய் சேரும், உன் அமல் உனக்கு சேரும். நீ என்ன செய்யக்கூடாது, அவங்க செயலுக்கு நீ பதில் சொல்ல தேவையில்லை. உன்னுடைய செயலை கரெக்ட் பண்ணிக்க. ஒலா துசாலூன் அம்மா கானு யாமலூன் அவர்கள் செய்வதை பற்றி அவர்கள் நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள் அப்படின்ட்டு 41 அல்லாஹ் சொல்லிடுறான். இது வரைக்கும் இந்த சூரத்துல் பக்கராவில் 141 முடிச்சிட்டோம். 141 என்பது நம்ம நடைமுறையில் உள்ள பிரிவு பிரகாரம் ஒரு ஜுசு இஸ்லாத்தில் இல்லை, குரானில் இல்லை. ஆனால் பிற்காலத்தில் குரானை 30 ஜுசுவாக பிரிச்சிருக்காங்கல்ல, அதில் ஒரு ஜுசு முடிச்சு விட்டோம் நம்ம. 141 வசனத்தோடு எது முடிஞ்சிருது? அலிஃப் லாம் மீம்ங்கிற ஜுசு முடிந்து விடுகிறது. அதுக்கடுத்து என்ன வரும்? 2வது செய்யக்கூடோ ஜுசு. அந்த சூறா தான் 142வது வசனம் தான். இது அடுத்த ஜுசுவுக்கு வந்துடுது. அல் ஜுசு சாணி, இது 2வது ஜுசு. இதில் என்ன சொல்லப்படுதுன்னா செய்யக்கூடு சுஃபஹாவு. இதில் இந்த அர்த்தத்தை தெரியறதுக்கு முன்னாடி இதனுடைய எண்ணத்தை சொல்லுதுங்கிற அந்த மெசேஜை நம்ம அறிஞ்சிக்கிட்டு அந்த வாசித்தோம்னா ஈஸியாக விளங்கும். இது இந்த வசனத்திலேருந்து என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் இருக்கும் பொழுது காபாவை நோக்கி தொழுதாங்க. அதான் இப்ராஹிம் நபியுடைய கிப்லாவாக இருக்கிறதுனால காபாவை நோக்கி அவங்க தொழுதாங்க. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு தனி கிப்லா இருந்துச்சு. அப்போ ரசூல்லா நினைஞ்சாங்க, மக்காவில் தொழுகை கடமையான உன்னை ஜிப்ரீல் கற்றுக் கொடுத்த அடிப்படையில் காபாவை நோக்கி தொழுதார்கள். மதீனாவுக்கு வந்தாங்க ஹிஜ்ரத்து பண்ணி. மதீனாவுக்கு வந்த உடனே கொஞ்ச நாள் ஒரு 16 மாதத்துக்கு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அந்த இது வந்தோன்னு என்ன செய்கிறாங்கன்னா, யகூதிகள்லாம் பைத்துல் முகத்தஸை நோக்கி வணங்குறத பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பைத்துல் முகத்தஸை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு 16 மாதம் மக்காவில் இருக்கும்போது காபாவை நோக்கி தொழுகிறாங்க. மதீனாவுக்கு வந்த உடனே ஜெருசலமில் உள்ள
பைத்துல் முகத்தஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த பள்ளிவாசலை அதை கிபிலாவை ஆக்கி தொழுவ ஆரம்பிக்கிறாங்க ஒரு 16 மாதங்கள். அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா திருப்பி வந்து இங்கிட்டு மாறிக்கிறாங்க, காபாவின் பக்கம் மாறிக்கிறாங்க. அப்போ இந்த கிபிலாவை காபாவை முன்னோக்குதல் என்பது மக்காவில் இருக்கும்போதும் ரசூல்லா நோக்கினார்கள். மதீனாவுக்கு வந்து ஒரு 16 மாத காலத்துக்கு பிறகு உள்ள எல்லா நாட்களும் அதை நோக்கினார்கள். அந்த துவக்கத்தில் உள்ள ஒரு 16 மாதம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க பைத்துல் முகத்தஸை நோக்கி முன்னோக்குறாங்க. இது முன்னோக்கணும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ரசூல்லா வந்து பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுத உடனே இவங்கெல்லாம் யாரே யூத கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறாங்க மதீனாவில். அவங்களுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? நம்ம வழிக்கு வந்துட்டார். அங்கே இருக்கும்போது காபாவை நோக்கிட்டு இருந்தார், இங்கே வந்தோன்னு நம்மளை கவர் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த பக்கம் நம்ம எதை கிபிலான்னு வச்சுக்கிறோமோ அதை வந்து நோக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு பேசிக்கிட்டாங்க. ஆனால் அந்த பக்கம் திருப்பி காபாவுக்கு மாற்றினவுடனே என்ன செய்கிறாங்க? ஏன் நல்லா தானே இருந்தாங்க, எதுக்கு மாற்றிட்டாங்கன்னு கேட்குறாங்க கேள்வி. அப்போ இந்த கிபிலாவை மாற்றியது சம்பந்தமாக அன்றைக்கு இருந்த மக்கள் சில கேள்விகளை எழுப்புனாங்கல்ல, அதைத்தான் இதில் வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்கிறான்? யக்கூலு, யக்கூலுன்னா அது 2 காலத்துக்கு உள்ள சொல்வான் சொல்கிறான். வெறும் யக்கூலு போட்டோம்னா சொல்வான் என்ற அர்த்தமும் இருக்கிறது, சொல்கிறான் என்ற அர்த்தமும் வரும். அதில் இந்த சீனை சேர்த்துட்டிங்கன்னு சொன்னால் அது வருங்காலத்துக்கு மட்டுமா போயிடும். யக்கூலுன்னா சொல்வான் சொல்கிறான், யக்கூலுன்னா சொல்வார்கள் கூறுவார்கள், வருங்காலத்துக்கு மட்டும் உள்ளதாக போயிடும். யக்கூலு இனிமேல் சொல்வார்கள். யார் சொல்வார்கள்? அஸ்ஸுஃபஹாவு. சுஃபஹாவுன்னா சஃபீஹுன், சீனு ஃபே ஏ ஹே, சஃபீஹுன். சஃபீஹுன்னா மூடன், சஃபீஹுன்னா அறிவீனன். இந்த அறிவீனன் என்றதனுடைய பன்மை தான் சுஃபஹாவு. கபீருக்கு வந்து குபராவுன்னு சொல்கிறோம்ல, கபீர்னா பெரிய ஆள், குபரானா பெரிய ஆட்கள் அப்படின்னு ஃபைலுன்னு வரும்போது ஃபுஅலாவுன்னு என்ன செய்யும், அப்படி ஒரு ஜம்மு வரும். அப்போ அந்த மாதிரி வந்து சஃபீஹுன் ஃபைலுன்னு இருக்கா, அதனுடைய ஜம்மு எப்படி வரும்னா அப்படி தான் ஒரு விதமாக தான் வரும்ல, இந்த மாதிரியும் வரும். ஃபைல் என்பதற்கு ஃபுஅலாவு என்று ஜம்மு வரும். சஃபீஹுக்கு ஜம்மு சுஃபஹா, மூடர்கள். யக்கூலு கூறுவார்கள், இனிமேல் கூறுவார்கள். அஸ்ஸுஃபஹாவு மினன் நாசி, மக்களில் மூடர்கள் கூறுவார்கள். மக்கள் அறிவுள்ளவன் கூற மாட்டான், அறிவற்றவன் என்ன செய்வான்? கூறுவான், கேள்வி கேட்பான். என்ன கேட்பான்? மா வல்லாகும், எது இவர்களை திருப்பியது. வல்லான்னா திருப்புறது. வல்லான்னு என்னது? ஒன்றை வந்து வேறு பக்கம் மூஞ்சி திருப்புறது, இப்படி திரும்பிக்கிறது, இப்படி திருப்பிட்டோம்னா வல்லாம். மா வந்து கொஸ்டின் மார்க்குமா. மா வல்லா எது திருப்பியது, ஹும் இவர்கள் என்பது முஸ்லீம்கள். மா வல்லாஹும் இந்த முஸ்லீம்களை எது திருப்பியது, அன் கிப்லத்திஹிம் அவங்களுடைய கிப்லாவை விட்டும் எது திருப்பினது. எந்த கிப்லா? அல்லத்தி கானு அலைஹா ஏற்கனவே இருந்தார்களே, எதன் மீது இருந்தார்களோ அந்த கிப்லாவை விட்டும். எதன் மீது இருந்தார்கள்? ஜெருசலத்தை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். அதை விட்டு எது திருப்பி, ஏன் திரும்பினாங்கன்னு, எது திருப்பியதுன்னு என்ன அர்த்தம்? ஏன் திரும்பிட்டாங்க? மாவல்லாகும் இவர்களை எது திருப்பியது, அன் கிப்லத்திஹிம் அவங்களுடைய கிப்லாவை விட்டும். எந்த கிப்லா? அல்லத்தி கானு அலைஹா ஏற்கனவே எதன் மீது இருந்தார்களோ அந்த கிப்லாவை விட்டும் எது இவர்களை திருப்பியது என்று மனிதர்களிலே உள்ள மூடர்கள் கூறுகிறார்கள். அதுக்கு பதில் சொல்லணும்ல. குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், லில்லாஹி அல்லாவுக்கே உரியது, அல் மஷ்ரிக்கு அல் மக்ரிபு, மஷ்ரிக்கு மக்ரிபு கிழக்கும் மேற்கும் அல்லாவுக்கு உரியது. ஏண்டா திசையில் என்னடா இருக்குது? எல்லாம் அல்லாவுடைய திசை தானே. எங்கிட்ட திரும்பினா உனக்கு என்ன, அங்கிட்டு திரும்பினாலும் அல்லாவுடைய திசை தான், இங்கிட்டு திரும்பினா அல்லாவுடைய திசை தான், அதுக்கு சொந்தக்காரன் அல்லா தானே. குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், லில்லாஹில் மஷ்ரிக்கு அல் மக்ரிபு, மஷ்ரிக்கு மக்ரிபு ரெண்டுமே அல்லாவுக்கு சொந்தம். அவனுடைய சொந்தமாக இருக்கும்போது எங்கிட்ட ஒன்றாலும் திருப்புவான். இது என்னடா கேள்வி? படைச்ச இறைவன் வந்து இங்கிட்டு திரும்ப சொன்னால் அங்கிட்டு திரும்பிட்டு போ, அங்கிட்டு திரும்ப சொன்னால் அங்கிட்டு திரும்பிட்டு போ.
ஏன் திரும்பினான்னு நீ அல்லாட்ட என்ன கேள்வி கேட்குற? அதுதான் அதுக்குரிய பதில். குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், லில்லாஹில் மஷ்ரிக்கு வல் மக்ரிபு, மஷ்ரிக்கும் மக்ரிபும் அல்லாஹ்வுக்கு உரியது. யஹ்தி அவன் நேர்வழி காட்டுவான், வழிகாட்டுவான். மையஷாவு யாரை நாடுகிறானோ, யஷா அண்ணா நாடினான், ஷாவுடைய வருங்காலம் யஷாவு. மையஷாவு யாரை நாடுகிறானோ அவங்களுக்கு வழிகாட்டுவான். இலா சிராத்தின் முஸ்தகீம் நேரான பாதையின் பக்கம் வழிகாட்டுவான். அல்லாஹ் வந்து நாடியவர்களுக்கு நேர் வழியை காட்டுவான். நீ வந்து இந்த திசையை திரும்பினாங்கன்னு அர்த்தமற்ற கேள்வி கேட்டு தெரியாத அப்படின்னு நல்லா பதில் சொல்கிறான். குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், லில்லாஹில் மஷ்ரிக்கு வல் மக்ரிபு, மஷ்ரிக்கும் மக்ரிபும் அல்லாஹ்வுக்கே உரியன. யஹ்தி மையஷாவு நாடியவர்களுக்கு அவன் நேர்வழி காட்டுகிறான். இலா சிராத்தி முஸ்தகீம் நேரான பாதைக்கு வழிகாட்டுகிறான். அப்போ அல்லாஹ் வந்து நாடி ஆட்களுக்கு என்ன செய்வான்னு கேட்டால் நேர் வழிக்கு வழிகாட்டுவான், நேர் வழியின் பக்கம் வழிகாட்டுவான் அப்படின்ட்டு என்ன செய்கிறான்ல இதில் சொல்லி காட்டுறான். அந்த கிப்லாவை மாற்றினது, கிப்லா வந்து அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அவன் எங்கிட்ட வேணாலும் மாற்ற சொல்லுவான். இவங்களுக்கு அதில் என்ன இருக்குன்னு, அவங்க மார்க்கமாக நம்ம மார்க்கம், இது நமக்கு இறைவன் பொறுத்து தந்த ஒரு மார்க்கம். நீ ஓம் பக்கம் திரும்பினது அவன் விரும்பினா அந்த பக்கம் திரும்புவார், வேணா இந்த பக்கம் திரும்புவார். இது உனக்கு என்னத்துக்குப்பா, இதில் உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இதில்? அந்த ஒரு கோணத்தில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் மஷ்ரிக்கு மக்ரிபு வேறு இந்த ரெண்டு அல்லாத வேறு எந்த பக்கம் வேணாலும் திரும்ப சொல்லுவேன், அதில் உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு வந்து அல்லாஹ் வந்து பதில் சொல்லிட்டு நாடியவர்களுக்கு நேர்வழி என்ன, இறைவன் எதை சொல்கிறானோ அது கட்டுப்படுறதான் நேர்வழி. இதில் ஒரு கொஸ்டின் வருதுல்ல, சிராத்துல் முஸ்தகீமை காட்டுவாயாகன்னு துவா செய்கிறோம் அல்ஹம்து சூராவில். சிராத்துல் முஸ்தகீமுக்கு அல்லாஹ் வழிகாட்டுவான்னு இங்கே சொல்கிறான். இங்கே எதை சிராத்துல் முஸ்தகீம்ங்கிறான்? அல்லாஹ் வந்து இங்கிட்டு திரும்ப சொன்னால் அங்கிட்டு திரும்பு, அங்கிட்டு திரும்ப சொன்னால் அங்கிட்டு திரும்பு, ரெண்டுக்கும் கட்டுப்பட்டு நீ போனால் சிராத்துல் முஸ்தகீம்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்வதுக்கு ஆமன்னா சல்லம்னாண்டா தான் நேர்வழி. இறைவா நம்பினோம் ஏற்றுக்கொண்டோம் அப்படி வந்தால் தான் நேர்வழி. அவர்லேருந்து நேர்வழி காட்டுவேங்கிறான். இப்போ 4 பேர் கேட்பானே, இங்கிட்டு திரும்பினீங்களே ஏன் திரும்பினின்னு கேள்வி கேட்பானே, அவனுக்கு தயங்கிக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம பழைய நிலையில் தொடருவது அப்படிலாம் இருக்கக்கூடாது. நேர்வழி எதுன்னு கேட்டால் இறைவன் என்ன காட்டுறானோ எப்போ காட்டுறானோ அதை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டும், அதான் நேர்வழி. அப்படிங்கிற நேர்வழிக்கு எல்லாம் என்ன செஞ்சிடறான், இதில் விளக்கத்தை தந்துடுறான். அடுத்ததாக இந்த கிப்லாவுடைய சம்பந்தமாக என்ன செய்கிறதுன்னு கேட்டால் தொடர்ச்சியான வசனம் வருகிறது. அது இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.